நமச்சிவாய். உலகெலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தே ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சொர்ணாம்பிகை எம்பாசமீத வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. செப்டம்பர் மாதம், ஆடி மாதம் போச்சு, ஆவணி மாதம் பிறந்துடுச்சு. இந்த விநாயகர் சதுர்த்தி வந்துட்டாலே எல்லாருக்கும் ஒரு நல்ல காலம் பிறந்துடும். விநாயகர் வந்துட்டாலே ஏதோ ஒரு வகையில் அந்த கணபதி பப்பா, இந்த விநாயகர் பெருமான் ஏதோ ஒரு வகையில் நம்மளை காப்பாற்றி விட்டுருவார். நம்ம என்னதான் கடுமையான கஷ்டங்களில் இருந்தாலுமே கூட அந்த கணபதியானவர் விநாயகர் பெருமான் பிள்ளையார் நம்மளை எப்படியாவது ஏதேனும் ஒரு வகையில் கணபதி காப்பாற்றுவார். அப்பேற்பட்ட விநாயகர் சதுர்த்தி இந்த செப்டம்பர் மாதம் வருது. 14ஆம் தேதி 14th அன்னைக்கு வருது. இந்த செப்டம்பர் மாதத்தில் 4 கிரகங்கள், 2 கிரகம் உச்சம், 3 கிரகம் ஆட்சி. அப்போ செப்டம்பர் மாதம் எல்லாருக்குமே சூப்பராக இருக்க போகுது. எந்த கிரகம்லாம் உச்சம்னா புதனும் குருவும் உச்சம் அடைகிறார்கள். புதன் கன்னி ராசியில் உச்சம், மூலத்திரிகோண வீடு, ஆட்சி எல்லாம் அங்கே தான். குரு கடகத்தில் உச்சமாக இருக்கார். இதை போக சுக்கிரன் ஆட்சி பெறுகிறார். துலாத்தில் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகிறார். சூரியனும் ஆட்சி பலம் பெறுகிறார் சிம்மத்தில். அப்போ 4 கிரகங்கள் இயற்கை சுபராக வரக்கூடியவர்கள்லாம் சிறப்பான இடத்துல ஆட்சி பலம் பெற்று உச்ச பலம் பெற்று நன்மைகளை, அதுதான் இந்த ஆவணி மாதத்துடைய சிறப்பு, அதுதான் இந்த பிள்ளையார் விநாயகர் சதுர்த்தியுடைய சிறப்பு. அதுக்கு தானே அந்த வார்த்தையை சொன்ன. விநாயகர் வந்துட்டாருனாக்கா எல்லா கஷ்டத்தையும் அவர் கலைச்சி விட்டுருவார். சங்கடங்களை நிவர்த்தி செய்வதால் தான் அவருக்கு அந்த சங்கட சதுர்த்தி பூஜையை நாம் பண்ணுறோம். அப்பேற்பட்ட செப்டம்பர் மாதம் 4 கிரகங்கள் ஆட்சி பலம் உச்சம் இதெல்லாம் பெற்றிருக்கு. எல்லாருக்கும் சங்கடத்தை தரக்கூடிய, கஷ்டங்களை தரக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். செயலிழந்து 0வாக இருக்காரு. தீமை செய்யக்கூடிய கிரகம் செயலிழந்து இருப்பது நன்மை. அதோட கூட செவ்வாய் 3ஆம் இடத்துல முயற்சிங்கிற ஸ்தானத்தில் புதனுடைய வீட்டில் போய் உட்காந்துருக்காரு. வீடு கொடுத்த புதன் சிறப்பாக இருக்கார். அப்போ இதை வச்சு நாம் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள். விருச்சக ராசி, ராசிநாதன் செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கார். பொதுவாக அசுப கிரகங்கள் மறைவு ஸ்தானங்களில் மறைவது பெரிய ஆற்றலை கொடுக்கும். இப்போ விருச்சக ராசியாக இருக்கிறீங்க, ஒரு தொழில் நிறுவனங்கள் வச்சு செய்கிறீங்க, ஒரு கம்பெனியோ ஒரு ஃபேக்ட்ரியோ. இப்போ நிறைய இடங்கள்ல பார்க்குறோம் தீ விபத்துக்கள். இப்போ கூட நியர்பையாக ஐ திங்க் டெல்லின்னு நினைக்கிறேன், ஒரு ஹோட்டலில் தீ விபத்து ஏற்பட்டு சில உயிர்கள் அவங்க பலி கொடுக்கும்படியாக ஆயிடுச்சு. இப்போ நிறைய இடங்கள்ல காட்டு தீ பரவுது. அப்போது செவ்வாய் உஷ்ணமான கிரகம், காற்று ராசியில் இருக்கிறார். இருக்கக்கூடிய செவ்வாய் மிதுனத்தில் இருக்காருன்னா காற்று ராசியில் இருக்கிறார். விருச்சக ராசி அன்பர்களே, கவனம் தேவை. எந்த ஒரு விஷயத்திலும், அதாவது காற்று பரவறா மாதிரி, தீ பரவறா மாதிரி அப்படியே உள்ள எல்லா இடத்துலையும் பரவிடும். வைரஸ், ஒரு கேன்சர் எப்படி ஒரு சின்ன கட்டி அது கையை வச்சுன்னா கிடுகிடு எப்படி உடம்பு பூரா ரத்தம் பூரா பரவிடுதோ, அதை போல எப்பயுமே நன்மைகள் பரவுவதற்கு லேட் ஆகும், டைம் எடுத்துக்கும். தீமைகள் அப்படி அல்ல, உடனடியாக பற்றி கொள்ளும். அதுதான் விஷயம். அப்போ விருச்சக ராசி என்பவர்களே, பலவிதமான கஷ்டங்கள். மெயினாக வேலை செய்யக்கூடியவங்க, வேலைக்கு போகக்கூடியவர்கள், தொழில் செய்யக்கூடியவங்க, பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க,
8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய். காவல்துறை அதிகாரிகள், நிறைய காவல்துறை அதிகாரிகள் இடமாற்றம் வருது. ஒரு ஏசியாக இருக்கலாம், டிஎஸ்பியாக இருக்கலாம், எஸ்பியாக இருக்கலாம், இல்லை அதுக்கும் மேற்பட்ட ஸ்தானங்களில் இருக்கலாம், இல்லை ஒரு இன்ஸ்பெக்டராக இருக்கலாம். இப்போ கூட ஒரு டிஎஸ்பி நம்மக்கிட்ட பேசுகிறாங்க, சார் நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, இதுதான் நடக்கும்னு நம்ம சொல்லியிருந்தோம், கரெக்டாக அதே மாதிரி நடந்தது சார் அப்படின்னு கால் பண்ணி பேசுனாங்க. விருச்சிக ராசி. அப்போ காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம், டாக்டர்களாக இருக்கலாம், ஃபார்மா மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸாக, ஃபார்மா இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், மெடிக்கல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், மெடிக்கல் கம்பெனிகளாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம், எஜுகேஷன் செக்டர்ஸு, மெடிக்கல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள். நம்ம நிறைய மெடிக்கல் காலேஜஸ் பார்க்குறோம். நாம் நினைக்கிறோம் அவங்களுக்கெல்லாம் என்னங்க கவலை, கோடி கோடியாக வாங்குறாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அதுலேயும் அவங்களுக்கு பல கஷ்டங்கள் இருக்குது. அவங்களும் 800 கோடி 1000 கோடி கடனில் இருப்பாங்க. அசட்லாம் வேறு இருக்குது, அது வேறு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நிறைய சூக்ஷ்மங்கள் இருக்குது, நல்லா நிறைய ரகசியங்கள் இருக்குது. ஒரு ஏழை விவசாய பெருமக்களாக இருக்கலாம், விவசாயம் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், குத்தகைக்கு எடுத்து நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், ஒரு ஐடி பீப்புளாக இருக்கலாம், அல்லது ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, அல்லது பட்டறைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, கோல்டு வேலை செய்யக்கூடியவங்க, பத்தர் பெருமக்களாக இருக்கலாம், ஷோரூம் வச்சு நடத்தக்கூடியவங்க, பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க, கோழி பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, கால்நடை பண்ணைகள், பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க, வாட்டர் கம்பெனிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஆயில் இண்டஸ்ட்ரி ஐஓசி போல், கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, செவ்வாயுடைய காரகத்துவம், ரியல் எஸ்டேட்டு, பில்டர்ஸு. அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் விருச்சிக ராசி அன்பர்களே, நடக்கக்கூடிய இந்த செப்டம்பர் மாதம் சிறப்பானதாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். அதிர்ஷ்டம் ஏற்படும் சாமி. 8ல் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவராக இருப்பார், வாரி வழங்கக்கூடியவராக இருப்பார். அதிர்ஷ்டங்கள் ஏற்படும், வரவு செலவுகள் அதிகரிக்கும், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும். குறிப்பாக தனிப்பட்ட முறையில் எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே ஆனால், விருச்சிக ராசியில் இருக்குமே ஆனால் கண்டிப்பாக இருக்குது. நான் தான் சொன்னேனே, ஒரு டிஎஸ்பி ஃபோன் பண்ணாருன்னு, அவரே சொல்கிறாரு, சார் எங்கள் குறிப்பிட்ட ஒரு உயர் அதிகாரி, பேரை சொன்னாலே நீங்கள், அந்த போஸ்டிங்கை சொன்னாலே நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க யார், உயர் அதிகாரி சொல்கிறார், உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சார், எதிரி சும்மாவே இருக்க மாட்டேங்கிறார், ஒருத்தர் தேவையில்லாமல் வச்சு பண்ணுறாரு. அப்போது எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே ஆனால், நீங்கள் காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும் சரிதான், அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரிதான், ஆட்சி அதிகாரம் எல்லாம் உங்கள் கையில் இருந்தாலும் சரிதான், விருச்சிக ராசியா எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். அதோடு மட்டுமல்ல, விருச்சிக ராசி அன்பர்களே, வழிபாடுகள், பரிகாரங்கள் அதுதான் ஜெயிக்கும். வழிபாடுகள் கை கொடுக்கும். உங்கள் பிறப்பு ஜாதகத்தின்படி நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடுகள், பரிகாரங்கள் அறிந்து செய்வீர்களேயானால் எதிலும் வெற்றி பெறலாம், எளிதில் வெற்றி பெறலாம். விருச்சிக ராசி அன்பர்களே.